அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க அழகும் ஆளுமை குணமும் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க மற்றவரின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி நல்ல பலன்களை தரப்போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் பெருக போகுது. தொழில், உத்தியோகம், குடும்பம் என அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்றதுனால வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு பெருகும். வீடு கட்டும் கனவு நிறைவேறும். வங்கி கடன்கள் அடைபடும். குழந்தை வரம் கிடைக்கும். சொந்த ஊர்ல மதிப்பு மரியாதை கூடும். கோயில் விழாக்களில் முதன்மை பெற போறீங்க. சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால தாயின் உடல் நலத்துல கவனம் தேவைங்க. 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால மனைவியுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. விட்டு கொடுத்து போகணுங்க. 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். வீடு கட்டுறது, திருமணம் செய்யறது போன்ற சுப காரியங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க. சனி பகவான் குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளணும். பாக்யாதிபதியான சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்றதுனால எதிர்பாராத பணவரவு, எடுத்த வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஆதாயம் அதிகமாகும். சனி பகவான் வக்ரத்தில் செல்லும் நேரங்களில் காரிய தடைகள் ஏற்படும். ஆனா சரியாயிருங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழில் சிறப்பான முறையில நடக்கும். போட்டிகளை முறியடிப்பீங்க. பெரிய நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வேலை சுமை அதிகரிக்கும். சனி பயிற்சியால மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக போகுது. எந்த வேலை செஞ்சாலும் வெற்றி கிடைக்க போகுது. வாழ்க்கை துணை உறுதுணையா இருக்க போறாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. மன அமைதி அதிகரிக்கும். தொழில் ரீதியான சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். புதிய வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். 10ஆம் பாவத்துல சனி பகவான் அமர்வது தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வதை குறிக்குது. நேர்மையாகவும் நியாயமாகவும் உழைத்தா யோகத்தை பெற முடியும். கடினமாக உழைத்தா அபரிதி விதமான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். வீடு, காரு வாங்கும் யோகம் உண்டாகும். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, வெளிநாட்டு பயணம், ஆன்மீக ஸ்தலத்துக்கு சென்று வரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரகசியங்களை வெளியிடாம பார்த்து கொள்ளணும். யாரிடமும் அளவோடு பேசணும். பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும். பெருமாள் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்குங்க. புதன்கிழமை தோறும் புதன் பகவானை வழிபாடு செய்யறது, பச்சை நிறத்தை பயன்படுத்துறது, பச்சை பயிறு தானம் கொடுக்கறது நல்லது. ஏழை எளிய குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது.
பாதகமான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாதகமான பலன்கள் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். தொழில், உத்தியோகம், குடும்பம் என அனைத்திலும் மேன்மை உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும். சமுதாயத்துல செல்வாக்கு உயரும். நீங்க இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களையும் நீங்க தவிடுபடி ஆக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செய்யுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுதுங்க. வேலை தொடர்பான நிலைத்தன்மை அதிகரிக்க போகுதுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சம்பள உயர்வு கிடைக்குங்க. கடின உழைப்புக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட கால உங்களுடைய திட்டங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. தொழில்ல அனுபவம், அறிவு அதிகமாக போகுது. சொத்து வாங்கும் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நலம், வீடு தொடர்பான லாபம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பணத்தின் சேமிப்பு அதிகரிக்க போகுது. நீங்கள் வாங்கிய கடனின் அளவு குறைய போகுது. முதலீடுகள்ல நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். உறவினர்களுடன் நல்ல உறவு உருவாகும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். தம்பதியருக்கு நல்ல புரிதல் ஏற்படும். குழந்தைகளின் முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வியில உங்களோட முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பொறுமை மற்றும் மன உறுதி வளர்ச்சியடையும். தீர்மான திறன் மேம்பட போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான முடிவு கிடைக்க போகுது. உங்களோட ஆரோக்கியம் மேம்பட போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உடல் சக்தி அதிகரிக்க போகுது. வாழ்க்கையில ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு வரப்போகுது. எதிரிகளை சமாளிக்கும் திறன் உயரப்போகுது. நீண்ட கால நலம் மற்றும் நிலையான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே
நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மிருகசீரிசம் 3-4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையா நடக்கும். நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாம இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுடைய மனசுல பிறக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற சமயத்துல சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சலிப்பை உண்டாக்குனாலும் ராசிநாதனோட பலத்தால பாதிப்பை உண்டாக்காம காப்பாற்றி வருவாரு. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1-2-3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்னாடி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1-2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. புதன் கிழமைகள்ல நவ கிரகத்தில் புதனை நெய்தீபம் ஏத்தி வணங்குனீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.